ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜிஜிஸ் ஹோம் பேக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெத் பை சாக்லேட் ப்ரௌனி தான் பார்க்க போகிறோம். இதன் ஃபுல்லாக வந்து சாக்லேட் லோட் பண்ண ப்ரௌனி. டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இதுக்கான மெஷர்மெண்ட்ஸ், இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இன்னொரு இது நான் சொல்ல போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌனிஸ்க்கு எப்படிலாம் டூல்ஸ் யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் கிளியராக வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்பவுமே ஒரு பவுல் எடுக்கும்போது ட்ரையான பவுலாக தான் இருக்கணும். அதில் தண்ணி எதுவுமே இல்லாமல் நீட்டாக ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெஷரிங் கப்ஸ் யூஸ் பண்ணுங்கள். மெஷரிங் கப்ஸில் யூஸ் பண்ணாலுமே அதை வந்து வெயிங் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணிவிட்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அதே மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட் ஆஃப் திங்ஸ் பார்த்திங்கன்னா, சால்ட்டு, எசன்ஸ், இந்த பேக்கிங் பவுடர் அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மெஷரிங் ஸ்பூன்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரொஃபஷ்னலாக ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக கிச்சன் வெயிங் ஸ்கேல் நீங்கள் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கப் அப்படின்னு நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து 120 கிராம்ஸ். இப்போ சுகர் ஒரு கப்புன்னு பார்த்தீங்கன்னா அது 200 கிராம்ஸ் வரும். இப்போ பட்டர் ஆஃப் கப்னா 113 கிராம்ஸ் வரும். ஸோ நீங்கள் இது எல்லாமே வந்து கப்பில் எடுக்கிறதுக்கும் வெயிங் ஸ்கேல் எடுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வெயிங் ஸ்கேல் தான் வந்து நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். நீங்கள் யூஸ் பண்ணுற பட்டரு, எக்கு எல்லாமே எதுவுமே நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து உடனே யூஸ் பண்ணக்கூடாது. எதுக்காக நம்ம அப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் ஸ்மூத்தான பேட்டர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்குனா வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வந்து திங்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்கிறோம். அதே மாதிரி நீங்கள் மாவெல்லாம் நீங்கள் எடுக்கும்போது, இப்போ நீங்கள் கப்பில் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்படியே வந்து பேக்லேருந்து நீங்கள் அப்படியே எடுத்து ஒரு கப்பு அப்படியே அந்த மாதிரி போடக்கூடாது. அது வந்து மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப தப்பாக வரும். உங்களுக்கு வந்து அந்த ரெசிப்பியே வந்து ஃப்ளாப் ஆயிரும். ஸோ நீங்கள் அப்படி கப்பில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேக்லேருந்து எடுத்துகிட்டு நைஃபோட பின்னாடி சைடோ இல்லை வந்து ஸ்பூனோட பேக் சைடோ வச்சு நீங்கள் லெவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு சாக்லேட்டோ பட்டரோ நீங்கள் மெல்ட் பண்ணி ஆட் பண்ணும்போது, இந்த மிக்சரில் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த எக் மிக்சர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லாவே கூல் டவுன் ஆகிருக்கணும். சூடாக இருக்கக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ளோர் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா, ஓவர் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ரௌனி வந்து ரொம்ப டஃப் ஆயிரும். அதனால ஹார்டாக மாறிடும். அதுக்காக தான் நான் வந்து அப்படி சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, எப்போ வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, மாவு வந்து நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நீங்கள் கீழே பார்க்கும்போதே தெரியும், அந்த வெட்டி இன்க்ரீடியன்ஸ் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தெரியக்கூடாது. ஓகேங்களா? அந்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணால் போதும். போட்டு ஓவராக போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு இப்போ உங்களுக்கு க்ரிங்கிள் டாப் வரணும் அப்படின்னா, சுகரும் எக்கையும் பீட் பண்ணும்போது அந்த சுகர் டிசால்வ் ஆகிற அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணால் போதும். ரொம்ப போட்டு பீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து கேக்கி டெக்ஸ்சர் ஆயிரும். அதே மாதிரி ப்ரௌனி வந்து ஹார்ட் ஆயிரும். ஸோ அந்த மிஸ்டேக் வந்து நீங்கள் பண்ணாதீங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பேன் சைஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறது வந்து கரெக்டாக சூஸ் பண்ணணும். நீங்கள் சின்ன பேன் சைஸ் எடுத்துகிட்டு நிறையா பேட்டர் ஊற்றிட்டிங்கன்னா அது வந்து ஹைட்டு வந்து கேக்கு மாதிரி ஆயிரும். அதே மாதிரி பெருசாக எடுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்து ட்ரை ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பேன் சைஸ் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணணும். அதே மாதிரி ப்ரௌனிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓவர் பேக் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரை வச்சு பேக் பண்ணுறீங்கன்னா, நெக்ஸ்ட்டு டூத் பிக் வச்சு எடுத்து பார்க்கணும். அது வந்து டூத் பிக்கில் வந்து க்ரம்ஸ் இருந்தால் மட்டும்தான் ப்ரௌனிஸ்க்கு வந்து அது வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஃபுல்லாக வந்து பர்ஃபெக்டாக வரக்கூடாது. ஸோ அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ப்ரௌனிஸ் கட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கூலாக இருக்கணும். அப்புறமா கட் பண்ணிங்கன்னா தான் பர்ஃபெக்டாக வரும். ஸோ ப்ரௌனிஸ்க்கு தேவையானது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும். இதே மாதிரி டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ரௌனி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் பர்ஃபெக்டான ரெசிபி கிடைக்கும். இந்த ரெசிபி வந்து டெத் பை சாக்லேட் ப்ரௌனி பார்த்திங்கன்னா, உள்ளுக்குள்ளே சாக்லேட்டியாக நான் உள்ளுக்குள்ளே ஆட் பண்ணியிருக்கு வேன் ஹோட்டன் சாக்லேட் தான். அது மெல்ட் ஆகி சூப்பராக இருக்குது. டேஸ்ட் சாப்பிடும்போதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து தாராளமாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக வரும்.
பேக்கிங் இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது பேக்கிங் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சதை வந்து கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன். இப்போ வந்து இந்த கேக்கில் பார்த்திங்கன்னா நான் ப்ரௌனிஸ் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வெண்ணிலா ஐஸ்கிரீம் வச்சுட்டு சாக்லேட் கனாச் வச்சு டெக்கரேட் பண்ணி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் அப்படி தான் வந்து சர்வ் பண்ண போகிறேன். இப்போ நான் கட் பண்ணும்போதே உங்களுக்கே தெரியும் அவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக உள்ள சாக்லேட்டோட டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். Until then, bye from Gigi. Bye.